எஸ் அப்படின்னு ஆண்டவர் மாற்றினார். சில காரியத்தை ஆண்டவர் மட்டும்தான் ஆம் என்று ஆமோதிக்க முடியும். பரலோகம் ஒரு காரியத்தை ஆம் என்று ஆமோதித்தா நான் நம்புறேன், யார் அதுல நோ அப்படின்னு சொன்னாலும் அதை ஒருவராலும் மாற்றவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் ஒரு கூட்டம் பரம்பி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு விரோதமாய் ஒரு கடிதம் எழுதப்பட்டு அந்த கடிதத்தில் ராஜா சைன் போட்டு அந்த ராஜாவுடைய கையொப்பமும் அந்த முத்திரையும் போட்டுட்டா இனி யாருமே அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அந்த மனுஷன், அந்த ராஜா ஒரு கையெழுத்தை போட்டு முத்திரையை போட்டுட்டா அதை மாற்றுவதற்கு ஒரு மனிதனுக்கும் அங்க உரிமை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு முன்பாக ராஜாவுடைய கட்டளை நோ அப்படின்னு இருக்குது. எத்தனையோ பேர் ராஜாவிட்ட சிபாரிசு பண்ணலாம், எத்தனையோ பேர் ஐயா எப்படியாவது இது மாத்தினா பரவாயில்ல, அவருக்கு நெருக்கமானவர்கள் போய் சொன்னா. ஆனா ராஜா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஐயா முடியாதுப்பா, நான் ஒரு டைம் முத்திரை போட்டா அந்த முத்திரையை என்னாலேயே மாற்றுறதுக்கு எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. ஆனா இப்போ அதே லெட்டர்னுடைய ஒரு காப்பி பரலோகத்திலே இருக்கிறது. அந்த காப்பியில இன்னொரு லெட்டர்ல ஒருத்தர் சைன் போடுகிறார். அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா, எல்லா அதிகாரத்திற்கும் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான அந்த ராஜாவினுடைய கையெழுத்து அந்த லெட்டர்ல போடப்படுகிறது. அப்பொழுது உலகத்திலே இருக்கிற அத்தனை தலைவருடைய அந்த லெட்டருக்கும் மேலாய் அது உயர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறேன், இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறார். உங்களுக்கு நோ என்று அனுப்பிவிடப்பட்ட அந்த கடிதம் பரலோகத்திலே இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் ஒரு கையெழுத்து போடப்படுகிறார். உங்க பிள்ளைக்கு விரோதமாய் நோ என்று சொல்லப்பட்ட அந்த காரியம், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் ஆமே நோ என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் இந்த மாதம் எஸ் அப்படின்ற கான்செப்டாய் கர்த்தரதை மாற்றி தலை நிமிர பண்ண போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஆமோதித்து ஆமென்.